வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. ஆவணி மாதம் 12 ராசிக்கு சிறப்பான பலனை பார்த்தோம். எல்லாருமே ஒரு பெரிய கனவு இருக்கும், எல்லாத்துக்குமே, எல்லா ராசிக்காரருக்கும். என்னென்னா, ஒரு சொந்த வீடு வாங்கணுங்க, ஒரு சொந்த கார் வாங்கணுங்க, சொந்தமாக போயிட்டு வரணுங்கன்னு ஒரு ஆசை இயல்பாக எல்லாத்துக்கும் உண்டு. அப்படி எல்லாருமே சொந்த வீடு வேணும், சொந்த கார் நினச்சிருப்பீங்க. அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரணும், நிறைவேறி ஆகணும். அதுக்கு தான் இந்த பதிவேவும். சொந்த வீடு வாங்குறீங்க, அந்த வீடு யார் பேரில் வாங்கலாம் அப்படின்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாயகன், உங்கள் ராசி, நட்சத்திர, லக்னம், உங்களுக்கு மனைவி மூலியமாக வீடு அமைஞ்சால் யோகமாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு பேரில் வீடு முடிஞ்சால் யோகமாக இருக்கும். முதல்ல அதை பார்த்துக்கிறணும். அது பார்த்த பிறகு தான் உங்கள் வீட்டில் வீடு முடிக்கவா, மனைவி வீட்டில் வீடு முடிக்கவான்னு பார்த்துக்கிடுவோம். அதை பற்றி சுருக்கமாக சொல்லுவோம். இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பில் மேசராசிக்காரங்களுக்கு யார் பேரில் வீடு முடித்தா நல்லாயிருக்கும், அது உங்கள் பேரா இல்லை உங்களை கட்டிக்கிற மனைவி பேரான்னு பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்க வாங்க. மேசராசி ஜனனமார்களுக்கு இப்போ நமக்கு 4 திசை இருக்குது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு இருக்குது. இப்போ ஏதாவது நம்ம வீட்டில் இருந்தால் இருப்போம், கண்டிப்பாக ஒரு வீட்டில் குடியிருப்போம். அந்த வீடு மேற்க இருக்கலாம், கிழக்க இருக்கலாம், வடக்க தெற்கங்கிட்ட இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தயவு செய்து ஒன்றெலாம் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருந்து நீங்கள் எந்த பக்கம் வீடு பார்க்கணும் தெரியுமா? நீங்கள் சொந்தமாக போனாலும் சரி, வாடகைக்கு போனாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஒன்று கிழக்கு முகமாக போகலாம், இல்லை என்றால் வடக்கு முகமாக போகலாம். எல்லா ராசிக்கும் பொது பலன். அப்புறம் மேசராசிக்கு என்னென்னு பார்ப்போம். நீங்கள் எந்த ராசிக்காராக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்து தெற்கையோ மேற்கையோ போகக்கூடாது. அப்படி போனால் கண்டிப்பான முறையில் குழப்பந்தான். அது சில பேருக்கு வேணால் கிளிக் ஆகிருக்கலாம். என்னென்னா, தசாபுத்திகள் நேரங்காலம் சரி இருந்தால் அது பெருசாக தெரியாது. ஆனால் 75% உங்களுக்கு சில நெகட்டிவான பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் பழமொழி கூட சொல்லுவாங்க, வாழ்ந்து கட்ட வடக்க போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வடக்க கிழக்கத்தான் நீங்கள் குடி போய் அந்த வீடை அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு வீடு போனாலும் சரி, இல்லை கம்பெனிக்கு நீங்கள் போனாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். ஒரு கம்பெனியை மாற்றிக்கிங்க, எது அதே தான். ஒரு கம்பெனிக்கு போகும்போது ஒன்று கிழக்க பார்த்து போங்க, இல்லையா வடக்க பார்த்து போங்க. தெற்கை மேற்கையும் தயவு செய்து வேண்டாம். சரி, இப்போ மேசராசிக்காரங்களுக்கு எந்த வாசல் பக்கம் வீடு இருந்தால் சிறப்பு அப்படின்னா, மேசராசிக்காரங்களுக்கு காலதேவன் முதல் வீடு உங்கள் வீடு தான். உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியது பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ தெற்கு முகமாக பார்த்து போவது மிக 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 சிறப்பு. பாக்கியஸ்தானமாக உங்களுக்கு இருக்கும், பாக்கியம் கிடைக்கும். பாக்கியங்கிறது என்ன? குழந்தை பாக்கியம், அடுத்து வீடு இன்னொரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நகைகள் அணிஞ்சுக்கிறது, சொந்த கை கார்டு வாங்குறது, மாடு, பால், பசு, நல்லா நிறையா வாங்கிட்டே இருக்கலாம். அப்போ மேசராசியில் பிறந்தவங்க தெற்கு பார்த்த வீட்டில் போய் குடியிருந்தால் உங்களுக்கு தெய்வ அனுகிரகமும் குலதெய்வம் அனுகிரகமும் குரு அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு குரு நல்ல யோகாதிபதி. இதை கண்டிப்பாக மறக்கக்கூடாது. சரிங்க, தெற்கு அமையலைங்க, வேறு சாய்ஸாக சொல்லுங்கள் சாமி அப்படி கேட்பீங்க. ஏன்னா கண்டிப்பாக மக்களை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் இல்லாமல் இருக்காது. அப்படின்னா தெற்கு பகுதி 90% பார்த்துக்குங்க. முடியாத பட்சத்துக்கு இல்லை சாமி ஒரு வாய்ப்பு இல்லை, ஏதாவது கொஞ்சம் பாருங்கன்னா கிழக்க பார்த்துக்கலாம். ஏன்னா கிழக்க பொதுவாக எல்லா ராசிக்கும் நல்லது. ஏன் அப்படின்னா, அந்த மேசராசிக்காரங்களுக்கு சூரியன் உச்சத்தை கொடுத்து நல்ல வலிமை கொடுப்பார். அதனால் நீங்கள் குருவா சூரியனா அப்படின்னு பார்த்தா குரு தான் முக்கியம். முடியாத பட்சத்துக்கு சூரியன். அப்போ 90% தெற்க பார்த்த வீட்டில் இருங்க, முடியாத பட்சத்துக்கு நீங்கள் கிழக்க பார்த்த வீட்டுக்கு போய்க்கங்க. அதில் ஒரு சூட்சம் என்னென்னா, இப்போ நீங்கள் சொந்த வீடு கட்டி போகிறீங்க. அந்த சொந்த வீடு கட்டி போகும்போது நீங்கள் வளர்பிறை பார்த்து தான் போக வேண்டும். நல்லா கேட்டுக்கிறணும். வளர்பிறைனா அமாவாசையிலேருந்து 15 நாள் வளர்பிறை. அப்போ பௌர்ணமி பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தேய்பிறை, சுக்லபட்சம், அதுக்கப்புறம் கிருஷ்ணபட்சம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி போய்க்கங்க. இதே போல் இல்லைங்க, நாங்கள் ஒத்தி சொந்தம்லாம் போகலைங்க, இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நான் வாடகைக்கு தான் போகிறோம், ஒத்திக்கு தான் போகிறோம்னா, நீங்கள்
தயவு செய்து வளர்புறை முகூர்த்தத்தில் போக வேண்டாம். என்ன சாமி என்ன வளர்புறை வேணாங்கிறீங்க அப்படிம்பீங்க. என்ன அப்படின்னா வளர்புறை முகூர்த்தம் வளர்ந்து கொண்டே இருக்கும், தேய்புறை முகூர்த்தம் தேய்ந்து கொண்டே போகும். அது கணக்கு. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா தேய்பிரையில் போனீங்கன்னா அது வாடகை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வராது உங்களுக்கு. அடுத்து வளர்பிறைக்கான சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் எல்லோரும் வளர்பிறை பார்ப்பாங்க. என்னையா ஒத்திக்கு போனாலும் வளர்பிறை, வாடகைக்கு போனால் வளர்பிறை, சொந்த வீடு வளர்பிறை எப்படி? அப்போ தேய்பிறை எதுக்கு இருக்குது? இந்த மாதிரி செகண்டுக்கு தான் தேய்பிறை. இப்போ 2ஆம் தரமை முடிக்கிறது, பழைய வீடை வாங்கி புதுப்பிக்கிறது, பழைய வீடு குடியேறதெல்லாம் இந்த தேய்பிறையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதனால் நீங்கள் தேய்பிறையிலே நீங்கள் வாடகைக்கு போகிறவங்க போய்க்கங்க. மேசராசிக்காரங்க தெற்கு இல்லைன்னா கிழக்க. அதில் ஒரு சுச்சுவேஷன் சொல்லிடுறேன். பெரும்பாலும் கணவன் மனைவி வீட்டில் இருப்பாங்கன்னு வைங்க. ஒரு குடும்பம்னா கணவன் இருப்பாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இல்லை சாமி இப்போ என் வீட்டில் என் பேரில் முடிக்கவா இல்லை மனைவி பேரில் முடிக்கவா அப்படின்னு கேட்டால், நான் பொதுவாக சொல்கிறது 90% பெண்கள் பேர்லேயே முடிங்க. ஏன் அப்படின்னா நம்மளை விட அதிகமாக வீட்டில் யார் இருப்பா? இப்போ நீங்கள் இருக்கீங்க, காலைல வேலைக்கு போயிடுவீங்க, சாயந்தரம் வருவீங்க, நைட் சாப்பிடுவீங்க, படுப்பீங்க, இப்படி தான் உங்கள் ரன்னிங் போயிட்டே இருக்கும். ஆனால் 24 யார் இருக்கா வீட்டுக்குள்ளே? பெண்கள் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ராசியை பார்த்து, அவங்களுக்கு தகுந்த மாதிரி திசையை பார்த்து கெட்டி கொண்டால் உங்கள் வாழ்க்கை உயரும். பெண்கள் பேரில் முடித்தா தான் இந்த ரூல்ஸு. சப்போஸ் உங்கள் பேருக்கே முடித்தாச்சு அப்படின்னா, உங்கள் ராசி மேச ராசியாக இருந்தால் நீங்கள் கிழக்கு பக்கம் தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் குடி போகலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆவணி மாதம் பலனில் மேச ராசி நல்லா சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவீங்க, இடம் வாங்கி போடுவீங்க, இல்லை குடி வேறு மாறுவீங்க, இல்லை இடம் விட்டு இடம் மாற வாய்ப்பு எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு இருக்கும். அதனால இந்த பதிவை நான் போடுறோம். இது ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறட்டுமே. எங்கிட்டு பார்த்து போடாது, எங்கிட்டு எந்த திசை தெரிய மாட்டேங்குன்னு சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. மேசராசிக்காரர் எங்கிட்டு போகிறது, எங்கிட்டு வீடு வைக்கலாம், கிழக்கையா மேற்கையா தெற்கையா வடக்கையா, ஒன்றும் பிரச்சனை. தெற்கு பார்க்குறது ரொம்ப 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 சிறப்பு. முடியாத பட்சத்துக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மாதிரி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வடக்கை பார்த்து சென்று கொள்ளலாம். அந்த வீட்டில் நீங்கள் பாலை காய்ச்சிக்கலாம். வாடகைக்கு போகிறவங்க தேய்பிறை, சொந்த வீடு போகிறவங்க வளர்பிறை. இதுதான் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டான முக்கியமான தொகுப்பு. இதை தெரிஞ்சுக்கங்க. மேசராசிக்காரங்க பெண்களாக பிறந்தால் ஆண்களாக பிறந்தால் இந்த மாதிரி வாசல் அமைத்து இல்லை கடைகள் அமைத்து வியாபாரத்தில் அமைத்து வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிக 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 கோடான கோடி லாபம் பெற்று வீட்டில் செல்வ செழிப்பம் பெற்று 16 செல்வம் பெற்று நோயற்ற வாழ்வு நிறைவான செல்வம் பெற வேண்டும் என்று மேசராசிக்காரர்களை வேண்டிக்கணும். வாழ்க வளமுடன்.